ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நான் வீடியோ சரியாக போட முடியல, ஒரு வாரமாக வீடியோ சரியாக போட முடியல. அதுக்கான காரணம் எனக்கு கழுத்து எலும்பு தேய்மானம்னு சொல்லிட்டு ஒரு 10 இயர்ஸ் பேக்கே சொல்லியிருந்தாங்க. அப்போவே டாக்டர்கிட்ட ஒரு டாக்டருக்கு ஒரு 3 டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது இந்த வயசுல எப்படிமா கழுத்து எலும்பு தேய்மானம்லாம் வந்துச்சு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாங்க. அப்புறம் நான் பெயின் இருக்கும்போது மட்டும் டேப்லெட்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா தான் இருந்தது. இப்போ சடனாக ரொம்ப பெயின் தாங்கவே முடியல. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கை, கால், கழுத்து எல்லாமே அந்த சைடு ஃபுல்லாக எனக்கு ரொம்ப பெயின் ஆயிடுச்சு. போயிட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு எக்ஸ்ரே பண்ணி பார்த்ததில் ரொம்ப ரிஸ்க் தான் அப்படின்னு இருக்காங்க. 10 days டேப்லெட் சாப்பிடுங்க, ஏதாவது சேஞ்சஸ் தெரிஞ்சுதுன்னா ஓகே, இல்லாட்டினா நம்ம எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால தான் என்னால் சரியாக வீடியோ எடுக்க முடியல, வீடியோ போட முடியல ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயும் போல் நான் காலையிலே எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையெல்லாம் பண்ணிட்டேன். 5 விளக்கு ஏற்றி வச்சுருந்து பூஜை பண்ணிட்டேன். நம்ம பூஜை ரூமில் கொஞ்சம் சேஞ்சஸும் பண்ணியிருக்கேன். அதை நான் என்னென்ன அப்புறமா உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். எல்லாருமே வரமகாலட்சுமி விரதம் நிறைய பேர் நிறைய விதமாக சூப்பராக லக்ஷ்மியோடைய திருவுருவத்தெல்லாம் வச்சு சூப்பராக போடுறாங்க. ஆனால் அதுக்கான எனக்கு அம்மா வீட்லேயும் சரி மாமியார் வீட்லேயும் சரி வரலட்சுமி நோன்பு அப்படின்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லாத ஒன்றை நம்மளே உருவாக்கி நம்மளுடைய ஆசைகளுக்காக எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒரு வருஷத்தில் செய்ய முடியல போக முடியலன்னு விட்டுறக்கூடாது. அதனால நம்மளுக்கு என்ன வருமோ, நம்ம எப்படி காலங்காலமாக வழிபட்டுட்டு வரோமோ அந்த மாதிரியே நம்ம பூஜை பண்ணிக்கலாம். நான் எப்பயுமே வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரையில் நைட்டு 8 to 9 பூஜை பண்ணுறது வழக்கம் மகாலட்சுமிக்கு. அதே மாதிரியே இன்னைய தினமும் நான் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் சிறப்பாக பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் இன்னுமே நல்லா பண்ணணும்னு பிளான் பண்ணியிருந்தேன். நிறைய பிரசாதம்லாம் சக்கரை பொங்கல்லாம் செஞ்சு வச்சு அம்மனுக்கு சேரீலாம் கட்டி நல்லா பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் எனக்கான டைம் பத்தலை. எப்படி இந்த பெரிய பெரிய லாங் வீடியோஸ் நிறைய பேர் போடுறாங்கல்ல இந்த வரமகாலட்சுமிக்காகன்று, எப்படி எடுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏடிஎஸ் அவங்களாம் ரொம்ப கிரேட் தான். என்னால் இந்த கொஞ்ச நேரம் வீடியோவே எடுக்க முடியல. அதே ஹஸ்பண்ட் எடுக்க சொன்னேன், அவர் லாங் வீடியோவுக்கு ஷார்ட்ஸாக எடுத்து வச்சுட்டாரு. சரி, இருக்கிறத மட்டும் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி நான் போட்டுட்டேன். எப்பயும் போலவே லக்ஷ்மி தாயாருக்கு குங்குமத்தால் 108 தடவை போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் மந்திரம் சொல்லி அவங்களுக்கு 9 தாமரை இதழில் 5 ரூபாய் காயின் வச்சு குங்குமம் வச்சு அவங்களுக்கான அர்ச்சனையும் பண்ணிட்டு பழங்கள்லாம் வச்சு அப்புறம் கொஞ்சோண்டு பாயாசம் செஞ்சேன். அந்த பாயாசம் வச்சு பூஜையை நல்லபடியாக நான் எப்பயும் போல் பண்ணி நிறைவு பண்ணிட்டேன். எனக்கு இது மனசுக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு தோணுதோ அப்படி பண்ணிக்கலாம். எல்லாருடைய வீடியோஸ்லையும் பார்க்குற மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. கடவுள் நீங்கள் ஒரே ஒரு பூ வச்சு ஒரு விளக்கு ஏற்றி வச்சாலே அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம ரொம்ப ஆடம்பரமாக தான் செய்யணும் போகணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை. அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் எப்பயுமே சிலருடைய வீடியோஸ்லாம் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய பூஜை முறைகள், அவங்களுடைய பூஜை பொருட்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்களுடைய பூஜை மாதிரி தான் நான் பண்ணணும் அப்படின்லாம் நான் நினச்சதே கிடையாது. பிடிக்கும், ரசிப்பேன். ஒரு சில ஐடியாக்கள் நல்லா இருந்ததுன்னா அதை ஏற்றுப்பேன். அப்படி தான் நான் கொண்டு போவேன். ஆனால் என் மனசாட்சிக்கு எது கரெக்டு, எப்படி நம்ம பூஜை பண்ணணும், எப்படி பூஜை ரூம்குள்ளே போகணும் அப்படின்னு எனக்கு எப்படி தோணுதோ அப்படி தான் நான் இருப்பேன், அப்படி தான் பூஜை பண்ணுவேன். எதையுமே எந்த வீடியோஸ்லையும் பார்த்து நான் எந்த பொருளையும் ஆடம்பரத்துக்காக வாங்கினதே கிடையாது. எனக்கு கொடுத்துருக்கிற பூஜை ஜாமான் எல்லாமே என் கல்யாணத்துக்காக கொடுத்தது. நான் தனிப்பட்ட முறையில் வாங்கினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகருடைய அந்த உருவமும் வேலும் மட்டும்தான் நான் வாங்கினது. வேற எல்லாமே என் கல்யாணத்துக்கு கொடுத்தது தான். அதை மட்டும் தான் நான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மற்றபடி வேற எதுவுமே நான் ஆடம்பரத்துக்காக வாங்க மாட்டேன். யூடியூப்காகவும் நான் எதுவுமே செலவு பண்ண மாட்டேன். நான் கொஞ்சம் ஆன்லைனில் செலவு பண்ணுறது பார்த்தீங்கன்னா குர்த்தி வாங்குவேன். அப்புறம் கொஞ்சம் டெக்கரேட் பொருட்கள்லாம் வீட்டுக்கு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் இப்போ கிடையாது, யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதில்லை, அதுக்கு முன்னாடிலேருந்தே நான் அப்படி பார்த்து வாங்குறது தான். இதை மட்டும் தான் நான் வாங்கிப்பேன். பூஜை ஐட்டம்ஸ்லாம் நிறைய இது பண்ணிக்க மாட்டேன். எனக்கே என்னுடைய பூஜை ரூமில் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு பூஜை ரூம் கபோர்ட் பத்தலை, அது சீக்கிரமாகவே நான் சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்படி தான் என்னுடைய வரமகாலட்சுமி பூஜையை நான் பண்ணேன். நீங்கள் எப்படி பண்ணீங்க? நீங்கள் ரொம்ப சிறப்பாக பண்ணீங்களா இல்லை எளிமையாக பண்ணீங்களா? நீங்கள் எப்படி பண்ணுவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சீக்கிரமாகவே நான் சந்திக்கிறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.